தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கிற சருகணி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் தன்னுடைய 3ஆம் உலகப் போரிலே எழுதுவார், நம்மிடத்திலே ஒரு நெருப்பு பந்தம் இருந்தால் புலியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு வளைந்து நெளிந்து ஓடத் தெரிந்தால் பாம்பிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு மரமேற தெரிந்தால் புலியிடமிருந்து தப்பிக்கலாம், நமக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் யானையிடமிருந்து தப்பிக்கலாம். இது அவர் எழுதியது. ஆனால் தப்பிக்கவே முடியாத ஒன்று இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது. மொட்டை மாடியிலிருந்து கொதித்துவிட்டு சக்திமான் காப்பாற்றுவார் என்று நம்புவதும், திருட்டு திராவிட கும்பலுக்கு ஓட்டு போட்டு நாடு நல்லா இருக்கும் நம்புறது ஒண்ணுதான், சாவு உறுதி. பெரும் மதிப்பிற்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார். நாட்டில் இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள், தேச பற்றாளர்கள் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காந்தியின் பக்கம் போய் நின்றார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அழைத்தார். வீரமிக்க இளைஞர்கள் நேதாஜி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று நேதாஜியின் பக்கம் போய் நின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜர் இளைஞர்கள் அழைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள தேசப்பற்றாளர்கள் பெருந்தலைவர் காமராஜரின் பக்கம் நின்றார்கள். முத்துராமலிங்க தேவர் இளைஞர் அழைத்தார். தேசியமும் தெய்வீகமும் கொண்ட இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று தேவர் பக்கம் போய் நின்றார்கள். கலைஞர் கருணாநிதி இளைஞர் அழைத்தார். நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய பயிலும் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று கலைஞரின் பக்கம் நின்றார்கள். நாடு நாசமா போய் 50 வருஷமாச்சு. நாசமாய் போயிருக்கிற இந்த நாட்டை சீர்திருத்த தனி மனிதன் ஒருவன், எந்த பணமும் கிடையாது, எந்த படைபலமும் கிடையாது, சாதிய பின்புலமும் கிடையாது, அப்பா தாத்தா அரசியல் கட்சியில் கிடையாது, எம்எல்ஏ எம்பிக்களை சுவைத்தது கிடையாது. தனி மனிதன் ஒருவன் சாதியாக, மதமாக, இந்தியனாக, திராவிடனாக, ரசிகனாக தெரிந்த என்னை போன்ற தமிழ் தம்பிகளை நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்று திரட்டி 16 ஆண்டு காலமாக இந்த களத்திலே நடந்த எல்லா போராட்ட களத்திலும் முதன்மை குரலாக ஒலித்த ஒரு குரல் காரைக்குடியிலிருந்து சட்டமன்றத்திலே ஒலிக்கி இருக்கிறது. இந்த முறை காரைக்குடியிலே அண்ணன் சீமான் வெல்ல போகிறார் என்கிற செய்தி எல்லா ஊடகமும் கருத்து கணிப்பு போடுறாங்க. 233 தொகுதிக்கு கருத்து சொல்ல முடியுமா? காரைக்குடிக்க முடியும் சொல்ல முடியாதான். அது இழுபறியா இருக்கு. எப்படி ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் மாங்குடி நின்று இழுப்பாங்களா? இல்ல ஒரு பக்கம் மாங்குடியும் ஒரு பக்கம் தேர்போகி பாண்டி இழுப்பாங்களா? என்ன இழுபறி? சீமான் வெற்றி பெறுகிறார் என்பதை ஊடகங்களால் சொல்ல முடியல. எங்க கட்சிக்காரன் கூட டவுட்டா கேட்டாங்க, அண்ணன் வென்றுவாரான்னு. எனக்கு கூட அண்ணன் வென்றுவாரா அப்படின்னு ஒரு மண்டைக்குள்ள ஓடும்ல, ஒண்ணுல வச்சு நான் உறுதிப்படுத்தினேன். எதை வச்சு தெரியுமில்ல, ஊருக்குள்ள ஒரு நரி வந்தாலே தப்பு, 2 நரி வருது, அது அப்பனும் மகனும் சேர்ந்து வருது. ஒரு நரி சொல்லுது சீமானுக்கு காரைக்குள்ள ஓட்டு கணக்கு, மகன் நரி. அப்ப நரி சொல்லுது சீமானுக்கு ஓட்டு போட்டா நோட்டாவுக்கு ஓட்ட மாதிரி. சரி, உங்களுக்கு உங்க மகனுக்கும் போட்டா எப்படி போட்ட மாதிரி? குப்பையில போட்ட மாதிரி. சீமானுக்கு ஓட்டு போட்டா நோட்டாவுக்கு போட்டதில்லை, அது தமிழ்நாட்டுக்கு போட்ட ஓட்டு, தமிழர் இனத்துக்கு போட்ட ஓட்டு, தமிழர் பண்பாட்டிற்கு, தமிழர் கலாச்சாரத்திற்கு, நேர்மைக்கு, உண்மைக்கு போட்ட ஓட்டு. மனசாட்சியை தொட்டு இந்த சருகணியில வாழ்கிற மக்கள் சொல்லுங்க, இந்த 10 ஆண்டு கால தேர்தல் பயணத்துல திமுக பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க, அதிமுக பணம் கொடுத்து பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ், பாஜக, இப்ப வந்திருக்கிற தாவேக எல்லாம் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குது. ஏன்? கூட்டம் கூட்டவே பணம் கொடுக்குது. தமிழ்நாட்டு அரசியல் பியூர் பாலிடிக்ஸ், நேர்மை அரசியல் என்றால் வாக்கிற்கு பணம் கொடுக்காத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தினுடைய கோட்பாட்டுங்க ஒத்த பைசா கொடுக்க மாட்டோம். இந்தியாவிலேயே ஒரே கட்சி ஓட்டிற்கு பணத்தை கொடுக்காம 36,50,000 வாக்களை பெற்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த திமிரு அதிமுக கிட்ட, திமுக கிட்ட, அமமுக தேர்போகி பாண்டி கிட்ட அண்ணன் மாங்குடி ரொம்ப நல்லவரா, ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்லவர், எளிமையானவர், நேர்மையானவர். எதுக்கு நைட்டு 4 மணிக்கு கதவு தட்டி 1000 ரூபாய் பணத்தை கொடுக்காரு? நல்லவனுக்கு இருட்டில் என்ன வேலை, யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை? எங்க அண்ணன் சீமான் எப்படி ஓட்டு கேட்காருன்னா, கல்வியை தருவேன், மருத்துவத்தை தருவேன், தண்ணியை தருவேன் ஓட்டு. அண்ணன் மாங்குடிக்கு எப்படி தெரியுமா ஓட்டு? காங்கிரஸுக்கு போனை போட்டு
வேணாலும் உங்களுக்கு எளிமையான மனிதர், நீங்க எப்ப வேணாலும் இதை சந்திக்கலாம், போய் உங்களுக்கு பிரச்சனை என்னாலும் எடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஊருக்குலாம் செஞ்சிருக்காரு. இப்போ எழுதி இப்போ நாடாளுமன்ற கூட்டமாக சொல்லி போட்டிருக்காப்புல. அந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துருவா எல்லாம். மறந்துடாம நீங்க நம்மளுக்கு 3வது பட்டம் கைத்தினத்துல போட்டுருங்க. காசு அக்காட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். மறக்காம கை சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப நேர்மையானவர், நல்லவர், ரோடு போட்டு கொடுத்துருக்காரு, பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்காரு, அக்காட்ட பணத்தை கொடுத்து போயிடுறேன். ஏங்க நேர்மையானவர் நல்லவருக்கு எதுக்கு அக்காட்ட பணம் கொடுக்கணும்? ஒக்கா எதுக்கு பணம் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? ஏன் சீமான் வெல்ல போகிறார் என்ற செய்தி கேட்ட உடனே மடியில் இருந்த பணத்தை பூரா எடுக்க ஆரம்பிச்சாப்ல. இங்க ஒருத்தர் வீடு இருக்கா, ஓட்டு இருக்கான்னாப்ல. இப்ப அவருடைய அலுவலகத்திலிருந்து 13 லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கம் பட பிடிச்சிருக்கு கார்த்தி சிதம்பரம் ஆபீஸ்ல. தேர்தல் பறக்கும் பட கடலை முட்டாய் விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன், பூ விற்கிறவன், பண்டம் வச்சுக்கணும் பணத்தை பிடிச்சது. பணத்தை பூரா எல்லாரும் கொடுத்தான். ஆனா பறக்கும்பட பிடிச்ச பணத்தை பறக்கும்பட சாவிய புடுங்கி பறிச்ச ஒரே பயலுக்கு இந்த காங்கிரஸ் பயலுக்கு மட்டும்தான். எங்க அண்ணன் 2011 காங்கிரஸ்ங்கிறது களவாணி காங்கிரஸ். அப்ப சொன்னது எனக்கு புரியல, இப்ப புரியுது. பறக்கும் படைக்கிட்டே பறந்து போய் பணத்தை படிச்சிருக்காங்க. ஏன் பணத்தை செலவு பண்றீங்க? ஏன் கொடுக்குறீங்க? 80 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் சீமான் இந்த தொகுதியில் 80 விழுக்காடு மக்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவா இருக்காங்க. நான் ஒரு வீடியோ தான் போட்டேன். ஐயோ இது பொய், இது உண்மை இல்ல, இது எப்ப நடந்தது அப்ப நடந்ததுங்கிறான். இதே மண்ணில இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஆதரவாக களமிறங்கியது யாரு? மாற்று அரசியல் என்று சொல்லுகிற தாவேக்காவிற்கு யார் நிக்கிறா? இந்த காரைக்குடி மண்ணிலே சாதி அரசியலை கையில் எடுத்தவன், இந்த காரைக்குள்ள கட்ட பஞ்சாயத்து செய்கிறவன், இந்த காரைக்குடியிலே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எங்கள் தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராக அரசியல் செய்த உஞ்சனை ராமசாமி தாவேக்காவுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறான். அந்த KR ராமசாமி கும்பல், உஞ்சனை ராமசாமி கும்பல் என்ன அட்டுழியம்? 1998 நவம்பர் 8 திமுகவிலே இருந்தாலும் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல திமுகவில் இருந்து மாதா மெடிக்கல் நடத்தி ஈழத் தமிழருக்கு மருந்து மாத்திரை அனுப்பி வைத்த மரியாதைக்குரிய அண்ணன் மா வீரன் என்று மக்கள் கொண்டாடுகிற ரூசோ வேதநாயகம் உடையாரை வெட்டி கொன்னவன் யாரா? யாரா? இந்த கேள்விக்கு எவன்டியால் பதில் இருக்கா? இதே KR ராமசாமி, இதே உஞ்சனை ராமசாமி. அன்னைக்கு மாதா மெடிக்கல் இருந்து அண்ணன் ரூசோ வேதநாயக உடையாருடைய கார் போகிறது. வீட்டுக்கு போகும்போது 2 பைக் வந்து உள்ள விழுது. பைக்கில் வந்தவன் வலிப்பு வந்து நடிக்கிறான். வலிப்பு வந்துட்டு நினைச்சுக்கிட்டு காப்பாத்த போனவன் மேல இருந்து வேப்ப மரத்தை இறங்கி வந்து கடப்பாறையை வச்சு குத்தி அவரை கொல்றான். அந்த வண்டிக்கு முன்னாடி கிடந்த பைக்கு தாவேகா வேட்பாளர் பிரபுடைய அப்பன் இருமதி துரை கருணாநிதி பைக்கு. உனக்கு நான் பொய் சொல்லல, நான் ஆதாரத்தோட சொல்றேன். நான் வந்து காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் கிடையாது, சிதம்பரம் கிடையாது. நான் சீமான் தம்பி, உண்மையை சொல்லுவேன், ஆதாரத்தோட சொல்லுவேன். நல்லவன் எவன் இருந்தாலும் அவனை வெட்டி கொண்ட கும்பல் இன்னைக்கு ஒயிட் காலர் கிரிமினலுங்க. அவங்க காரைக்குடியை ஏன் வர்றீங்க? காரைக்குடிக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி காரைக்குடி. தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் இருக்கிற பகுதி. மாநகராட்சியில வென்றா, சட்டசபையில் வென்றா சம்பாதிக்கலாம் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு வருகிறது. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் காரைக்குடியை ஒரு இடத்துல கூட டாஸ்மாக் இருக்காது, காரைக்குடியை ஒரு இடத்துல கூட தூர்வாரப்படாத குளங்கள் இருக்காது. காரைக்குடியில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்லூரி, காரைக்குடி முதல் தமிழ்நாட்டுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்லூரி இலவசம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இதை முன்வைத்து நாங்கள் அரசியல் பண்றோம். அவன் மிரட்டி இந்த சுயேட்சை வேட்பாளர் பூரா போன போட்டு மிரட்டி தாவேக்காக்கு நம்ம வேலை பார்க்குறோம், நீங்க ஓட்டு போட்டுருங்க, மிரட்டிட்டா ஓட்டு போட்டுருவானா? இந்த களத்துல காங்கிரஸ் பயந்து ஒதுங்கி நிற்கிறான், தேர்போய் பாண்டி ஒதுங்கி நிற்கலாம். சீமான் தம்பிகள் நாங்கள் எதுக்கடா பயந்து ஒதுங்கி நிற்க போறோம்? இந்த கும்பலை மிரட்டினா எனக்கு மட்டும் 1000 போனுங்க. நேற்று 1000 போனு என்னை மிரட்டுறான். டேய் நீ யாருக்கு போன் பண்ணு தெரியாம பேசிட்டு, நான் கெட்ட வார்த்தையில பிஹெச்டி முடிச்சவன். இங்க பாரு, ஏதோ சிகப்பா இருக்கான், ஏதோ பாப்பார விட்டு பிள்ளை நினைச்சிட்டான். இந்த உஞ்சன ராமசாமி, KR ராமசாமிக்கெல்லாம் டேய் தமிழ்நாட்டுடைய ராமசாமி பெரியார் கும்பலுக்கே பயப்படாத கும்பல் நாங்க. இந்த ராமசாமிக்கு பயந்துருவோமா? நீ உனக்கு தலைவன் விஜய், உனக்கு தலைவன் ராகுல் காந்தி. எங்களுக்கு ராகுல் காந்தி விஜய் தலைவன் அல்ல, எங்களுக்கு தலைவன் உலகத்தின் 24 நாடுகளை சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரன் தலைவன். தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கு திமுகவை எதிர்த்து
பேனா சிலைய வச்சா உடப்ப என்று பேசிய சீமானுடைய தம்பிகள். நாங்க எதுக்குட பயப்படணும்? உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம், அதை உறுதியாக பேசுகிறோம், இறுதி வரை பேசுகிறோம். அன்பிற்குரிய சருகணி மக்களே, காங்கிரஸ் கட்சி கை சின்னத்துக்கு தான் சருகணியில நிறைய போடுவாங்களாம். மக்கள்லாம் சருகணிக்கு தான் போட்டான் அப்படின்னு சொல்றான். அது ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் எகோ. காரைக்குடியில் சீமான் நிற்பதுக்கு முன்னாடி. இப்ப களமே வேற. சருகணி மக்கள் மொத்தமாக முடிவெடுப்பதாக ஒரு செய்தி. இந்த முறை எங்கள் வாக்கு ஏர் சுமக்கும் விவசாயி இரண்டாம் இடத்துக்கு சீமானை முதல் இடத்துக்கு கொண்டு வருது எங்க பொறுப்பு. எங்க அக்கா தங்கச்சி எத்தனை பேர் பாருங்க. உண்மையாக்கு இல்லையாக்கா? ஜெயிக்க வைப்பீங்கல்ல? தமிழ்நாட்டில் காரைக்குடியில சருகணியில தான் அதிக வாக்கு வந்துச்சுங்கிறத எங்க அக்கா தங்கச்சி நிரூபிப்பா. ஏன்? என் பெண்ணை தொட்டா நெஞ்சில பாயும் தோட்டா என்று அறிவித்த தலைவன் எங்க அண்ணன் சீமான். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா? கடந்த 2 நாளைக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டு, அது தபால் வாக்கு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1,30,000 காவலர்கள், அதில் கிட்டத்தட்ட 30,000 பெண் காவலர்கள். தமிழ்நாட்டிலேயே பெண் காவலர்கள் 90 விழுக்காடு வாக்களித்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு. நீ வேணா எண்ணிப்பாரு. மே 4 8:30 மணிக்கு தபால் வாக்கு எண்ணுகிற பொழுது எதுக்கு தெரியுமா ஓட்டு போட்டிருக்காங்க? என் பெண்ணை தொட்டா பாயும் தோட்டான்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக பெண் காவலர் போடுறான். ஏன்? பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ அப்படி ஒரு தலைவன் தேவைப்படுறான். இங்க 1952 தொடங்கி இந்த 2021 வரைக்கும் தமிழ்நாடு சட்டசபையில எத்தனையோ தலைவர்கள் போயிருக்காங்க. ஆனால் நேர்மையும் உண்மையுமாக இருந்த தலைவர்கள் சிலர் மட்டும்தான். நீங்க பட்டியல் போட்டு பாத்தீங்கன்னா தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா மூக்கையா தேவர், நம் தாத்தா காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், நம்மளுடைய அண்ணாதுரை சொல்லிக்கலாம். அண்ணாதுரை நேர்மையான தலைவர். அந்த 5-6 பேரை தாண்டி ஒரு நேர்மையான தலைவன் சட்டசபைக்கு போகல. 50 வருஷம் கழிச்சு ஒரு தலைவன் சட்டசபைக்கு போக இருக்கிறான். தமிழ்நாடு சட்டசபையிலே தட்டி தட்டி பழக்கப்பட்ட சட்டசபையிலே அவன் கேட்கிற கேள்விகளை சட்டசபை மேட 2 உடையும். அவர் தட்டினாலே உடையும். கராத்தே பிளாக் பெல்ட். தம்பி படத்தோட சென்சார் போர்டுல எங்க அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி படத்தோட சென்சார் போர்டு அந்த இதுல போது ஒரே அடி அடிச்சுக்க டேபிள் 2 உடைஞ்சிருக்கு. நீங்க பார்க்க போறீங்க அந்த காட்சியெல்லாம். இந்த 5 ஆண்டுகளில் அவர் சட்டமன்றத்தில் எழுப்புகிற விவாதம் மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்கிறது. காரைக்குடியிலிருந்து சீமான் லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்கிற செய்தி அது உலக தமிழருக்கான நற்செய்தி. ஒரு தலைவனுக்காக கட்சி இயங்கலாம், ஒரு தலைவனுக்காக தொண்டை இயங்கலாம், ஒரு தலைவனுக்காக தமிழ் இனம் ஏங்கி காத்து கிடக்கிறது. எல்லா இஸ்லாமிய தம்பிமார்கள் எடுத்து, அண்ணா நாங்க சீமானுக்காக துவா செய்யறோம், எப்படியாவது வெல்ல வச்சிருங்க. எத்தனையோ கிறிஸ்தவ தம்பிமார்கள், அண்ணா நான் மாதா கோயிலுக்கு நேர்ந்திருக்கேன், மொட்டை போடுறதா நேர்ந்திருக்கேன், வேளாங்கண்ணிக்கு நேர்ந்திருக்கேன், எப்படியாவது அண்ணனை வெல்ல வச்சிருங்க. எத்தனையோ என்னுடைய சைவ முருகனை பின்பற்றக்கூடியவர்கள் பழனிக்கு, நான் சத்தியமா சொல்றேன், மே 4 அண்ணன் சீமான் வென்ற உடனே பழனியில மொட்டை போடணும் நான் வேண்டி இருக்கிறேன். முதல் முறையாக இதுக்கு மொட்டையே போடல, முதல் முறையா. ஏன்? என் அண்ணனின் வெற்றி என்பது என் இனத்தின் வெற்றி, என் தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு சருகணியிலே வாழுகிற மான தமிழர்கள் 5க்கும் 10க்கும் 1000க்கும் 500க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்கை வைத்த மக்களே, ஒரு முறை 2ஆம் எண்ணில் இருக்கிற அண்ணன் சீமானுக்கு வாக்கை செலுத்துங்கள். அது வாக்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை ஒரு வரலாறு காரைக்குடியிலிருந்து தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, அண்ணன் சீமான் வெல்க. தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை